தலைப்புல அந்த வரிகள் எனக்கு அமைஞ்சிருந்தது. என்னன்னா, ஒரு குடும்பத்தோடைய வறுமை சூழலை பத்தி சொல்ல வந்திருந்தாலும் ஒரு கலைஞனுக்குள்ள இருக்கிற கலையின் தாகத்தை வெளிப்படுத்துற விதமா அந்த வரிகள் அமைஞ்சது. அந்த வரிகள் பாத்தீங்கன்னா எனக்கு புதுமையா எழுத வச்சது, புதுமையா சிந்திக்க வச்சது. உன் மீது கொண்ட மோகமும் தாகமும் தான் இருளிலும் என் நேரத்திலும் உன்னை பாடவும் வடிக்கவும் தவறியதில்லை என் பேனா. என் பேனாவும் என் நாவும் நானும் தேடுகிறேன் என் பேனாவை எங்கே. வாசிப்பும் சிந்தனையும் ஒரு எழுத்தாளனுக்கு பிரிக்க முடியாத ஒரு ரத்த பந்தம் இருக்கு. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எழுத்தாளனே கிடையாது. ஒவ்வொரு புதுமையான விஷயங்களை சிந்திக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வாசிப்பு மட்டும்தான். அவனுக்குள்ள ஒரு தேடுதல் வேட்டையா கொடுக்கறதும் அந்த வாசிப்பு மட்டும்தான். புதுசா அடுத்து என்னன்னு தேட வைக்கிறதும் அதுதான். தோண்ட தோண்ட கிடைக்காத தங்க சுரங்கம், பரவசத்தை அள்ளித்தரும் ரசனை மிகுந்த நண்பன்.